வணக்கம். சட்டப்பேரவையில் வெடித்த மோதல் 110 விதியை அறிவித்த சபாநாயகர். திமுக அதிமுக கடுமையான மோதலில் ஈடுபட்டதால் தற்பொழுது சட்டசபையில் பரபரப்பான நிகழ்வுகள் ஏற்பட்டுள்ளது. நண்பர்களை ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்று முதல் 3வது நாள் சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறுகிறது. இன்று முதல்வர் விஜய் அவர்களது பிறந்த நாள். ஆனால் திட்டமிட்டே உதயநிதி அவர்கள் கடுமையான விமர்சனங்களை இன்று முன்வைப்பதற்கும், குறிப்பாக முதல்வர் விஜய் அவர்கள் சட்ட ஒழுங்கு சீர்கேடு, வாயை திறக்க மறுக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கும் அவருக்கான நேரம் ஒதுக்கப்படும். ஆனால் இப்பொழுது என்ன சபாநாயகர் முதலில் பேச வேண்டும் என்று தெரிவித்தாரோ அதை பற்றி பேசாமல் அமளியில் ஈடுபடும் விதமாக திமுகவினர்களும் அதிமுகவினர்களும் விஜய் அவர்களை பற்றி மிகவும் மோசமான முறையில் சட்டப்பேரவையில் விமர்சனம் செய்தார்கள். அமைச்சர்கள் அவர்களது கருத்துக்களை தெளிவுபடுத்த விரும்பும் பொழுது பேசவிடாமல், அமைச்சர்களை பேசவிடாமல் தொந்தரவு செய்ததாகவும் கூறப்படுகிறது. பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பித்தது என்றால், அமோனியா வாயு கசிவு விவாதம். கன்னிகை பேர் அமோனியா 7 பேர் கசிவு குறித்து வெளியான தகவலின்படி அமைச்சர் பேச ஆரம்பித்த அடுத்த நொடியே எதிர்க்கட்சிகள் அவையில் மையப்பகுதிக்கு வந்து முழக்கமிட்டனர். இது மிகப்பெரிய தவறு. எம்எல்ஏ எவ்வளவோ எடுத்து கூறியும் அவரால் அதை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால் சபாநாயகர் கோபமடைந்து எம்எல்ஏக்களின் தொடர் அமளியால் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் தனது இருக்கையில் இருந்து கோபமாக எழுந்து நின்று எச்சரிக்கையும் செய்தார். இதனால் அவையில் கடுமையான சலசலப்பு ஏற்பட்டது. திமுக அதிமுக இருவரும் ஒன்றாக இணைந்து வாக்குவாதம் தாவேகாவிற்கு எதிராக அவையில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தாவேகாவிற்கு எதிராக முன்வைத்துள்ளனர். ஆனால் கிட்டத்தட்ட ஆட்சி அமைத்து 30 நாட்கள் தான் ஆகிறது. உங்களது விவாதங்களையும் நாங்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் சபாநாயகர் சொன்ன 110 விதியின்படி சபாநாயகர் அவர்கள் என்ன கூறியுள்ளார் என்று பார்க்கும் பொழுது அமைச்சர்கள் அதற்கான தெளிவான விளக்கத்தை கொடுப்பார்கள். அதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால், கேள்விகள் இருந்தால் அதை பற்றி நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஆனால் அமைச்சரையே, அந்த துறை சார்ந்த அமைச்சரையே பேசவிடாமல் திமுகவும் அதிமுகவும் சட்டப்பேரவையில் விவாதம் மேற்கொள்வது எந்த விதத்தில் நியாயம்? இது நேரலையாக தமிழக மக்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய நிகழ்வாகவும் அமைந்துள்ளது. சபாநாயகர் என்ன கூறியுள்ளார்? சபாநாயகர் மீது தவறு இருப்பதாக அதிமுகவினர்கள் கூறி வெளிநடப்பு செய்துள்ளது. இது முற்றிலும் தவறானது. வெளிநடப்பு செய்தால் நியாயம் கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடைக்காது. குறிப்பாக அந்த துறை சார்ந்த அமைச்சர் அவர் கூறுகின்ற அந்த பதில்களில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை சுட்டிக்காட்டி தமிழக மக்களுக்கு வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வரக்கூடியதுதான் எதிர்க்கட்சி தலைவருக்கான அழகு. ஆனால் வெளிநடப்பு செய்து நாங்கள் நல்லவர்கள் என்பது போல் வேஷம் அடைவது எந்த ஒரு விதத்திலும் மக்கள் பார்வையில் உங்களை வெற்றியடையக்கூடிய கட்சியாக மாற்றாது. மக்கள் பக்கம்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை உணர்த்த முடியாது. உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா, எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவரா என்பது கூட தெரியவில்லை. ஏனென்றால் உதயநிதி அவர்கள் தானாக எதையும் பேசவில்லை. எழுதி கொடுப்பதை அப்படியே ஒப்பித்து வெளிநடப்பு செய்கிறோம் என்பதை அமளியில் மையப்பகுதியில் வந்து பேசி கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் அமளியில் ஈடுபட்டுள்ளார் உதயநிதி அவர்கள். இதுவே அவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? கிட்டத்தட்ட எதிர்க்கட்சியாக இருப்பவர்களை கேலி கிண்டல் அமைச்சர்கள் செய்திருப்பார்கள். ஆனால் தாவேகாவின் அமைச்சர்கள் ஒருவர் கூட இந்த அமளியில் எதிர்த்து பேசவில்லை. அதற்கு காரணம் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியம் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை சட்டப்பேரவையில் இளைஞர்கள் தெரிய வேண்டும். என்ன தவறு நடந்திருக்கிறது, யார் மீது தவறு இருக்கிறது, அனைத்தும் தாவேகாவினர்கள் செய்வது சரி என்று கூற முடியாது. ஆனால் சட்டசபையில் எதிர்க்கட்சியினர்கள் அந்த தவறுகளை சுட்டிக்காட்டும் பொழுது அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பேசுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். ஆனால் சபாநாயகர் அவர்கள் உங்களது கேள்விக்கு நிச்சயமாக அவர்கள் பதிலளிப்பார்கள் என்று கூறிய போதிலும் கூட இந்த நிமிடமே கூற வேண்டும் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம்?
என்ற கேள்விகளையும் தற்பொழுது கேட்கக்கூடிய நிலைமையில் தற்பொழுது சபாநாயகர் முன்வைத்துள்ளார். இதனால் வெளிநடப்பு செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபக்கம் திமுக எதிர்க்கட்சி தலைவராக பொம்மையாக எப்படி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொம்மையாக இருப்பாரோ அதேபோல் உதயநிதி அவர்கள் பொம்மையாக அவரது கட்சியின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பெருமையாக பேசுகிறார். திமுகவின் ஆட்சியில் நாங்கள் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை, மக்கள் பாதுகாப்பாக இருந்தார். இதற்கு பதிலளித்துதான் தாவேகாவின் அமைச்சர்கள் நீங்கள் சொல்வது எல்லாம் தவறு, உங்களது ஆட்சியில் நடந்த தவறுகள் தான் தற்பொழுது தொடர்கிறது, அதைத்தான் நாங்கள் தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கின்றோம். தவறுகள் நடப்பது இயல்பு, ஆனால் திட்டமிட்டு நடப்பது என்பது உங்களது ஆட்சியில் தான் என்பதை தாவேகாவின் அமைச்சர்கள் எடுத்து கூறியுள்ளனர். கிட்டத்தட்ட இந்த சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் அவர்களது பிறந்த நாளை ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஆனால் நேற்று துரதிர்ஷ்டமாக கிட்டத்தட்ட அமோனியா வாயுவின் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்காக அது தடை செய்யப்பட்டது. ஆனால் இன்று அதற்கான விளக்கங்களையும் முதலமைச்சரும் மற்றும் அமைச்சர்களும் எடுத்து கூறிய போதிலும் கூட கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி தரப்பினர்களாக இருக்கக்கூடிய அதிமுகவும் திமுகவும் அதை மனதிற்குள் வாங்காமல் இதற்கெல்லாம் பதில்களை அவர்கள் தெளிவாக வைத்திருக்கிறார்கள் என்று அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வெளிநடப்பு ஒரு பக்கம் அதிமுக செய்தால் மறுபக்கம் திமுக எங்களது தலைவரை எப்படி அவமானப்படுத்தலாம், கடந்த முறை அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று பேசியுள்ளனர். நீங்கள் நேரடியாக முதல்வரை தாக்கும் பொழுது அவர்கள் உங்களை பேசாமல் எப்படி இருப்பார்கள் என்ற கேள்விகளையும் சட்டப்பேரவையில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த சட்டப்பேரவையில் நிச்சயமாக ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை என்பது மக்கள் நேரடியாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதில் 90% எதிர்க்கட்சியினர்கள் மீதுதான் தவறுகள் இருப்பதாக மக்கள் தங்களது கருத்துக்களையும் பதிவு செய்து வருகிறார்கள். சபாநாயகர் எவ்வளவோ எடுத்து கூறியும் அமைதியாக அதிமுகவாலும் திமுகவாலும் இருக்க முடியவில்லை. ஆனால் அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அதற்கான பதில்களை நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், பிரச்சனை எங்கே நடந்தது, எதனால் நடந்தது, அதற்கான தீர்வை முதல்வர் என்ன சொன்னார் என்பதையெல்லாம் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம், உங்களது கேள்விகளுக்கும் கூட நாங்கள் பதிலளிக்க தயாராக இருக்கிறோம், பொறுமையாக மட்டும் கேளுங்கள் என்று எவ்வளவோ எடுத்து கூறியும் அதிமுக தரப்பினர்கள் பொறுமையை கடைபிடிக்க முடியவில்லை. இதனால் 110 விதியின் கீழ் சட்டப்பேரவையில் அமைச்சர்கள் அந்த இடையூறின் மத்தியிலும் அவர்கள் தங்களது கருத்துக்களை பேசி மக்களுக்கு அதை தெளிவுபடுத்த வைத்துவிட்டார்கள். இதனால் எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக வெளிநடப்பு செய்தது. ஆனால் திமுகவோ எங்களது தலைவரை எப்படி பேசலாம் என்று அவர்களது திமுகவின் பெருமைகளை மட்டும்தான் பேசுகிறார்களே தவிர கிட்டத்தட்ட அதிமுகவை போல் மக்களது பிரச்சனைகளை எடுத்துரைக்காமல் கோபாலபுர பெருமைகளை மட்டும் பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? மக்கள் இனியும் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திமுக இனி வரக்கூடிய எதிர்கால தேர்தலில் நிச்சயம் தோல்வியை தான் தழுவார்கள். ஏன் நடைபெறக்கூடிய 6 சட்டமன்ற இடைத்தேர்தலில் நிச்சயம் மிகப்பெரிய படுதோல்வியை திமுக சந்திக்கும், கூட்டணிகளும் விலகிவிட்டது. இதனால் திமுக படுதோல்வியை சந்திக்கும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது.